நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிவிகேலேருந்து ஜீவிதா. இந்த பதிவு யாருக்குன்னு சொன்னால் வைஷ்ணவிக்கு. வைஷ்ணவிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சு அது மூலியமாக நற்பெயர் வாங்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. நல்ல தலைவர்களை, அதாவது மக்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு தலைவர், அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஏதோ மக்களுக்கு தொண்டு செய்கிறது, சேவை செய்ய வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அநாகரிகமாக பேசக்கூடாது. அந்த வழியில் இப்போ புதுசாக நியூவாக நம்ம வந்திருக்காரு. மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க. ஒருவேளை ஆட்சியில் நாங்கள் முன்னாடியே இருந்து அதுலேருந்து நீ ஏதாவது நிறை குறையை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டிவிகேலேருந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் வச்சிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை மக்களுக்கு சேவை செஞ்சு, சரிங்களா, அப்படி பண்ண வரும்போது நீங்கள் நடிக்கிறதுக்கு திரும்பி போகலாம். நீங்கள் நடிக்கிறதுக்கு திரும்பி போயிட்டா நல்லா இருக்கும். நான் அதைத்தான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு திராவிடம்னாலே என்னன்னே தெரியலை. திராவிடம்னாலே என்னன்னு தெரியல. உனக்கு எப்படி மக்களுடைய சேவை தெரியும்? இந்த மாவட்டம் எத்தனை மாவட்டம் இருக்குது, மாநிலம் என்ன இருக்குது, ஸோ அரசியல் அமைப்புனா என்ன, இதெல்லாம் எப்படி தெரியும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி ஏதாவது ஒரு காலேஜெலாம் வேணாம், நல்லா படிச்சுட்டு வந்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது இல்லைங்களா? ஸோ இதுலேயும் அந்த பொண்ணுடைய அறிவு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கட்சியில் ஜாயின் பண்ண உடனே சும்மா பப்ளிசிட்டிக்காக வேண்டி வீடியோ போடுறது மூலியமாக நமக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்றா கிடையாது. மக்களுக்கு களத்தில் இறங்கி சேவை செய்யணும். பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா மக்களும் அரவணைச்சு போகணும். எல்லா மக்களும்னா என்ன, மக்களை அரவணைச்சு போய் உன் பணியை நீ சிறப்பாக செஞ்சாலே மேலேருந்து பொறுப்பு உனக்கு தானாக வரும். எதுவுமே பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன், நான் கொஞ்சம் அழகாலாம் இல்லை. அந்த பொண்ணு அழகுன்னு யாரும் சொன்னது? நம்ம அழகாக நல்லவங்க மாதிரி பேசினோடனே நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சூழ்ச்சியோடு வந்தவுடனே பொறுப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு டிவிக்கில் இருக்கவங்களாம் அவ்வளோ தூரம் நான் சொல்ல விரும்பலை. நாங்கள்லாம் புத்திசாலிங்க. இன்னொரு இதில் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை மேபி 30 வயசு 35 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வேண்டாம் பொறுப்பு கொடுக்கலாம் டிவிகேலேருந்து. நான் 20 வயசு சம்திங் சின்ன பொண்ணு, அதனால எனக்கு நீயே சொல்கிற சின்ன பொண்ணுண்டு, உனக்கே திராவிடம்னா என்னன்னே தெரியலை. 30 வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுப்பாங்கன்னா இவ்வளோ படித்து நானே இருக்கேனே, உன்னையும் என்னையும் உட்கார வச்சு பார்ப்போம், கேள்வி கேட்கட்டும். நான் வரேன் நேரடியாக, நான் டிவிகேலேருந்து வரேன், நீ உன் தரப்புலேருந்து வா, என்ன கொஸ்டின் வேண்டாம் கேட்கட்டும். நான் சொல்கிறேன், நான் எம்காம் பிஎட் தான் முடிச்சிருக்கேன். பாலிடிக்ஸ்லையோ திராவிடம்னாலும் தமிழ் தேசியம்னாலும் என்னென்னாலும் கேட்கட்டும், நான் ஆன்சர் பண்ணுறேன். உனக்கு கீழே ஒரு பாயிண்ட் நான் கம்மியாக ஆன்சர் சொல்லாமல் வந்துட்டேன், நான் டிவிகே விட்டு வெளியே போயிடுறேன், சரியா? ஆனால் முதல்ல படித்து கற்றுக்க, மக்களுக்கு சேவை செய்ய, தலைவர்கள்லாம் எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற நற்பண்புகளை வளர்த்துக்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால், உன்னுடைய குணமும் உன்னுடைய செயலும் கரெக்டாக இருக்கணும். நீ படிச்சிருந்து கரெக்டாக படித்து வந்தேன்டா. நம்மளுக்கு இங்கே அரசியல் அமைப்பில் இங்கே இருக்க பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களா இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க.